ஹலோ ஸ்குவாட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் உங்கள் மேசன். ஸ்குவாட், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன்டா கொழும்பு வந்து ட்ரிங்கோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது நம்ம அக்கா வந்து ட்ரிங்கோவில் தான் இருக்காங்க. ஸோ நான் கொழும்பு வந்து டிரெக்டாக சரி அக்கா வீட்டுக்கு போய்ட்டுருவோம்னு சொல்லி அங்கேருந்து நேராக கிளம்பி ட்ரிங்கோக்கு வந்துட்டேன். கொழும்புலேருந்து திருகோணமலைக்கு நேற்று காலையில் 8 மணிக்கு தான் திருகோணமலைக்கு வந்தேன். அதாவது கொழும்புலேருந்து நைட்டு 10 மணிக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரெயினில் வந்துட்டு அப்படியே அங்கேருந்து திருகோணமலைக்கு வந்து நேற்று காலையில் 8 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருகோணமலையில் அதாவது அக்கா இருக்கிறது வந்து நிலாவெளியில். இப்போ நிலாவெளியிலேருந்து பீச் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ பீச்சுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா பீச்சுக்கு போகிறது ஆசை இல்லை, பீச்சுக்கு போயிட்டு அந்த மீனவர்களோட வாழ்க்கையை ஒரு ஈவினிங் டைமில் போனோம்னா மீனவர்கள்லாம் வருவாங்க, அவங்க மீன் பிடிச்சிட்டு வர்றது அதெல்லாம் பார்க்குறது சும்மா செம்மையாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழையாக இருக்குது. இங்கே மழையாக இருந்தாலும் பரவாயில்ல, மழையோடு சேர்த்து சரியான காற்றாக இருக்குது. அதுதான் பிரச்சனையே. யாருமே இன்றைக்கி மீன் பிடிக்கவே போகல. வந்து இப்போ நேற்று இன்றைக்கி 2 நாள் ஆச்சு, 2 நாளும் போகலை. இப்போ நாளைக்கும் போக மாட்டாங்க. இன்றைக்கி ஒருத்தர் விசாரித்தேன், அப்போ நாளைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரி மீனவர்களை தான் போய் பார்க்கல, அது சரி பரவாயில்ல, போயிட்டு பீச்சு சரி இப்போ பார்த்துட்டு சொல்லி பார்த்தேன். ஏன்னா சரியான சத்தமாக இருக்குது, மழை டைமில் சரியான சத்தமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, போய் பீச்சை போய் பார்த்துட்டு வருவோம், நிலாவெளி பீச்சை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த விளாக் எடுக்கிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா அப்போ தான் நம்ம போடுற வழியை டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கனைக்கிலேருந்து சரியாக ஒரு 300 மீட்டர் மாதிரி தான் போகிறதுக்கு பீச்சுக்கு. இது இந்த பக்கத்தில் தான் இருக்குது. நான் அன்றைக்கி போய் காட்டுறேன் என்ன மாதிரி. இது வந்து பேர் வந்து நிலாவெளி பீச். கொஞ்சம் தூரம் ஒரு 100 மீட்டர் மாதிரி போகணும் மெயின் ரோடுக்கு. இந்த ரோட்டில் அப்படியே வந்தோம்னா இதோ இந்த பக்கம் தான் இருக்குது நிலாவெளி பீச். இப்போ நம்ம இந்த பக்கம் தான் போவோம். இன்றைக்கிலேருந்து ஒரு 300 மீட்டர் மாதிரி தான் போகிறது. போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சத்தில் பாருங்க மழை அடித்து ஊற்றும். அதான் பிளான் பண்ணி கொடையெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துட்டேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, என்ன கிளைமேட்னே புரிஞ்சிக்க முடியலை. வந்துட்டோம் பீச். இதுதான் மீனவர் ஓய்வு மையம். மீனவர்கள் வந்து ஓய்வு எடுக்கிற இடம் இதுதான். ரோட்டு இந்த வழியாக தான் போகும். இந்த வழியாக அப்படியே போயிட்டு உள்ளுக்கு போகும். சொன்ன மாதிரியே ஏதோ போர்டெல்லாம் மேலே கொண்டாந்து வச்சுருக்காங்க. இந்த போர்டு எப்போயுமே இந்த பக்கத்தில் நிற்காது, பீச் ஓரத்தில் தான் நிற்கும், கடல் ஓரத்தில் தான் நிற்கும். இப்போ கொண்டாந்து மேலே வச்சுருக்காங்கன்னா ஏன்னா சரியான மாதிரி காற்றும் மழையுமா இருக்குது. இந்த நாட்களில் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால யாருமே மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகலை மீன் பிடிக்கிறதுக்கு. இதோ இந்த பக்கத்தில் கோயில் ஒன்றும் இருக்குது, முருகன் கோயில் ஒன்று இருக்குது. பீச்சுக்கு வந்துட்டு சரியான காற்று சத்தமாக இருக்குது. சவுண்டு கிளியராக இல்லாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமராவும் ஒரு பக்கம் தள்ளுது காற்று, ஏன்னா அந்த மாதிரி காற்றாக இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே போர்டெல்லாம் ஏதோ இங்கே தான் இருக்குது. போர்டுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு போய் பார்ப்போம். போர்டுக்குள்ளே ஒரே தண்ணியாக இருக்குது. இந்த இடத்துல தான் இன்ஜின் வைப்பாங்க அவ்வளோண்ணா. இப்போ இன்ஜினை கழட்டிட்டு போயிட்டாங்க, இப்போ இன்ஜின் இல்லை. இது இன்னொரு போர்டு. இதுவும் இந்த கடல் கொந்தளிப்பாக இருக்கிறதுனால தண்ணி மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதோ மேலே கயிறு இழுத்து அதோ தெரியுமா இருக்கும் உங்களுக்கு. மேலே இருக்க அந்த தூணில் கட்டி போட்டிருக்காங்க. மாடு கட்டுற மாதிரி போர்டையும் கட்டி போட்டிருக்காங்க. அது சேஃப்டிக்கு தான் கட்டியிருக்காங்க. ஏன்னா அது தண்ணிக்கு அடிச்சுட்டு மறுபடி கடலுக்கு எதுவும் போயிடுச்சுன்னா அதனால் அது சேஃப்டிக்காக அப்படி கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே ஏதோ வலைகள்லாம் இருக்குது, வலை இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. வலை மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. இன்ஜின்லாம் காட்டிட்டு போயிட்டாங்க. டூரிஸ்ட்டெல்லாம் இந்த ஏரியாவில் தான் வந்து கடல் செம்ம கொந்தளிப்பாக இருக்குது. வெயிலாகவும் இருக்குது. நம்ம வந்து வெயில் கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்போம் மழை வருதா என்ன. மழையோட பார்ப்போம். கண்ணை திறக்கப்பட முடியுது.
கடல் சரியான மாதிரி கொந்தளிப்பாக இருக்குது. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் மீன் பிடிக்க போகலை. அதான் பார்க்க முடியாமல் போச்சான். இந்த இடத்துல 1 2 3 4 போர்டு நிற்கிது. 4 போர்டுமே இன்ஜினோட நிற்கிது. ஒரு போர்டில் இன்ஜின் இல்லை, மற்ற 3 போர்டில் இன்ஜின் இருக்குது. அது கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்குது. அது பின்னுக்கு 2 3 போர்டு நிற்கிது. இன்றைக்கி வந்து மீனவர்கள் வேலை செய்கிற இடம். மீனவர் போட்டு பேசஞ்சர்ஸ் டூரிஸ்ட் யாராவது வந்து அதில் உட்காந்துக்குவாங்க. போடலாம் அதோ பின்னுக்கு நிற்கிது. இதுதான் நங்கூரம். சின்ன போர்டுனால சின்ன நங்கூரமாக இருக்குது. பெரிய போர்டாக இருந்தால் பெரிய நங்கூரமாக இருக்கும். இது சின்ன போர்டுங்க. சின்ன போர்டுங்களுக்கு இந்த நங்கூரம் தான் சரியாக இருக்கும். இது வச்சுருக்காங்க. பெரிய போர்டுக்கெல்லாம் பெரிய நங்கூரமாக இருக்கும். எல்லாம் கூடாரமெல்லாம் அடிச்சிருக்காங்க. இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். இது வந்து வலைப்பெட்டி. வலையெல்லாம் இதில் தான் இருக்குது. வலை தானே இது? வலை தான். மீன் மாட்டுற தூண்டில்லாம் இருக்குது. கையை வச்சாலே குத்திருவாங்க. ஒரு தூண்டில் இதெல்லாம் குந்திருக்காங்க. இதெல்லாம் வலை பெட்டிங்க தான் இந்த மாதிரி அங்கே ஒன்று. ஸ்பாட் பீச்சில் இருக்கனால சத்தம் சரியான சத்தமாக இருக்கும். இப்படியுமே மைக்கு கிளியராக இருக்கான்னு தான் நினைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்க, கொஞ்சம் சவுண்டு முடிஞ்ச அளவுக்கு கிளியராக தர ட்ரை பண்ணுறேன். அப்படியே அந்த பக்கமாக நடந்து வரும்போது இதெல்லாம் பார்த்து மனசே விட்டுட்டேன். இது பாருங்க, இவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைங்கன்ட்டு எல்லாம் கடலில் போட்டிருக்காங்க போல். அதை அப்படியே மறுபடியும் கரைக்கே வந்து சேர்ந்துச்சு. இவ்வளோ தூரம் பிளாஸ்டிக் நிறைஞ்சா என்ன பண்ணுறது? சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்போம்னு சொல்லி சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாத்தையும் தெரியும். அப்படி இருந்தும் கடலில் கொண்டாந்து பிளாஸ்டிக்கை போட்டிருக்காங்க. அதுதான் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இதுவும் ஒரு பொரினஸுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். பாருங்க எப்படி இருக்கு. இந்த பக்கத்தில் இருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்பக்கத்தில் பீச். பொரினஸ் நிறைய பேர் இந்த மாதிரிக்கு ஒரு லொக்கேஷன் தான் விரும்புவாங்க. ஏன்னா அந்த போர்டிங்கெல்லாம் பண்ணுவாங்க தானே பீச்சில். ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே பீச் ஒன்று இருந்தால் அவங்களுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் லேசாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரிக்கு இடமா சாய்ஸ் பண்ணி வருவாங்க. நல்ல ஒரு டூரிஸ்ட் ஏரியா தான் இது. சன் பாத் எடுக்கிறது. பழக உடஞ்சிட்டு விழுந்துடாதா? ஏன்னா சன் பாத் எடுக்கிறதுக்கு எப்படி கட்டி வச்சுருக்கான்னு பாருங்கள். அடாடா, மேலே ஓலையெல்லாம் பின்னி போட்டிருக்காங்க. தென்னை ஓலை. இந்த ரெஸ்டாரண்ட்டில் இத்தனை விஷயம் இருக்குது. அட்வென்ச்சர்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதுதான் பேர். நீங்கள் யாராவது இங்கே வரீங்களா இருந்தால் இவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சரி. தானுஷ் மேரி. இதெல்லாம் இவங்களோட போட், ரெஸ்டாரண்ட் ஆக்களோட போட். ஏன் நிறைய டூரிஸ்ட் இந்த ஏரியாவை சாய்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர்டிங் பண்ணுறதுக்கு மிகவும் அழகு குறைவான பீச்னா அது நிலாவெளி பீச் தான். இந்த மாதிரிக்கே அழகுகள் குறைவான பீச் பக்கத்தில் தான் டூரிஸ்ட் வந்து அநேகமாக வருவாங்க போர்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால நிறைய டூரிஸ்ட் ஏரியாவே இது ஃபுல்லாக மாறிடுச்சு. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு எனக்கு பார்க்குறதுக்கே ஒரு 4-5 ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த மாதிரிக்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. பொரினஸ் தான் கூட. ஆனால் இன்றைக்கி இல்லை. ஏன்னா சரியான மழைனால கடல் கொந்தளிப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி பார்க்க முடியலை. மற்ற நாளைக்கு வந்தாக்க போர்டிங் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கணும். மீனோட செத்து ஒதுங்கிக்கிறது.
வலையில் சிக்கப்பட்டு கிடந்துருக்கோம். வலையில் சிக்கியிருந்தாலும் இன்றைக்கி தான் மீன் பிடிக்கவே போகுது. போர்டில் போகிறதுக்கு பேர் டைவிங் நினைக்கிறேன். டைவ் அடிக்கிறதுன்னு தான் சொல்கிறோம். அப்படி தான் எல்லா இடத்துலையும் போர்டு போடுறதுக்கு டைவிங் டைவ் அடிக்கிறது. ஓகே. இயற்கையும் நமக்கு எதிராக செயல்பட துவங்கிருச்சு. மழை டைமில் பீச் பக்கம் வரலான்னு சொல்லி வந்தேன். வந்து பார்த்தா சரியான வெயிலாக இருக்குது. மழை டைமில் பீச் பக்கம் வரலையே, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். மழை வரும்போது ஒரு ஓரமாக நின்று பீச்சை பார்த்து ரசிச்சுட்டு போகணும். இது என்னடான்னு பார்த்தா ரொம்ப வந்த நேரமாக பார்த்து வெயிலாக அடிக்குது. எப்போ பார்த்தாலும் நமக்கு எதிராக ஏதாச்சும் நடக்குது. மழைனா இப்போதைக்கு வராது போல், செம்ம வெயில் அடிக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மழை வருதா இல்லையா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தே மழையே வரல. வெயில் அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சு. மழை வராது போல். இந்த பிளானும் சொல்லி ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம கூட வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஸ்குவாட், பாய்.